Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை தான் எப்படி சிம்பிளா அலைட் மோஷன்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். அதுலாம இந்த வீடியோஸோட பேக்கேஜ் XML ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஈஸியா சிம்பிளா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே வெப்சைட்ல போகும் கீழ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன்ல நீங்க வந்து இன்புட் பண்ணீங்க அப்படினா சூப்பரா இந்த வீடியோஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸோட ஃபாண்ட் எல்லாமே இந்த பேக்ரவுண்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன அலைட் மோஷன் வெர்ஷன் யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா 3.7.1 வெர்ஷன் தான். இந்த வெர்ஷன் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் லைன் உங்களோட சாங்ல ஃபர்ஸ்ட் லைனை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு என்ன ரேஷியோல கிரியேட் பண்றீங்களோ அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் வந்தீங்கன்னா நீங்க Black-ஏ செட் பண்ணிக்கோங்க. இதுல வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். Black-ஐ கிளிக் பண்ணிட்டு இதுல கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஆயிரும். இதுதான் உங்களோட ஹோம் பேஜ் அப்படினு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோ. இந்த பேக்ரவுண்ட் வீடியோ HD குவாலிட்டில உங்களுக்கு நீங்க வந்து YouTubeலயே சர்ச் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியல அப்படினா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போடுறேன். பட் ஆனா வந்து அந்த வீடியோஸ் வந்து காப்பிரைட்ஸ்னால எனக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகே फ्रेंड्स, அது வந்து நீங்க வந்து நார்மலா சர்ச் பண்ணி HD வீடியோ அப்படினு போட்டாலே வரும். நான் அதே மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு 30 செகண்ட்க்கு நான் வந்து வீடியோவை கட் பண்ணிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்ட்க்கு நான் வந்து இந்த வீடியோவை நான் அப்படியே வந்து அலைட் மோஷன்லேயே கட் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா டார்க்காக தெரியும். அதாவது பிரைட்டாக அந்த எல்லாமே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் டல் பண்ணணும். அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 100% இருக்கு. நீங்கள் வந்து ஒரு 30-35 அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ 33ல் நான் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாங் வந்து கரெக்டாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கும். இனி என்ன செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு இதுவும் நான் வந்து ஒரு 30 செகண்ட்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுவேன். அது இல்லாமல் நார்மலாகவும் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா, ஒரு இந்த வீடியோஸ் வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே வரும். இதிலே நிறைய சூப்பரான எஃபெக்ட் தான். இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்டனில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணாலே போதும். உங்கள் ஸ்க்ரீனில் பக்காவாக செட் ஆயிரும். இதுவரை நீங்கள் வந்து பார்த்தது எல்லாமே ரொம்ப சிம்பிள். நார்மலாக பிளெண்டிங்கில் போய் நம்ம வந்து பிரைட்னஸை கம்மி பண்ணணும். இதில் பிளெண்டிங்கில் போயிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணணும். இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வீடியோஸ் ஒரு 30 செகண்ட்க்கு இருக்கும். அதை வந்து நான் வந்து கரெக்டாக 15 செகண்ட்க்கு தான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். அதனால் கட் பண்ணியும் வச்சாச்சு. ஓகேவா, இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இது கட் பண்ணது ஃபஸ்ட்டில் கட் பண்ணுறது. ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இனி லிரிக்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து நார்மலாக நான் XML ஃபைல் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ஈஸியாக லிரிக்ஸை வந்து எழுதிட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் எனது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 100% நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி 1 by 1 வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுலேயே சாங் வந்து செட் ஆயிரும். அந்த சாங் நான் ஃபஸ்ட்டு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுத போகிறேன். ஷீஜா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லாக்கில் எழுதுங்க. ஓகேவா, அஃபிஷியல். ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லாக்கில் எழுதுங்க. அப்போ தான் அந்த ஃபாண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூப்பராக கொஞ்சம் மாஸாக கிடைக்கும். ஓகேவா, ஓகே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லாக்கில் செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து சென்டருக்காக செட் பண்ணணும். இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சென்டருக்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தாரேன். நேமையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இங்கே வந்து என்னோட ஃபோல்டர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம்
28ல செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் கலர் தான் செட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஷேடோ வந்து வேறு கலரில் செட் பண்ணலாம். ஓகேவா? அதை நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை விட உங்களுக்கு வந்து சைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைஸ் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தற்சமயத்துக்கு இது வந்து ஓகேவா? பெர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் வந்து இதை வந்து நார்மலாக எப்பவும் போல் என்ன பண்ணணும், உங்களுக்கு சாங்கு தக்கன ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். இதை கிளிக் பண்ணி டியூரேஷனை ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த பிளேஸில் ஸ்டாப் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. இது நார்மலாக எப்போவும் எல்லா வீடியோஸ்லேயும் வரது தான். ஓகேவா? ஒரு 3 தான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 3 இதை வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இனி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஷீஜர்டெக் அஃபிஷியல் அதாவது லிரிக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு ஆட் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்னென்ன எஃபெக்ட் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளர்ரை வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? பிளர் தான் இம்பார்ட்டண்டான ஒன்று. சரி, ஓகேவா? அதில் தான் நம்ம வந்து கீ அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். பிளர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளரில் நீங்கள் வந்து இந்த பிளேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஓகே, இந்த லென்ஸ் பிளர் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம தான் செட் பண்ண போகிறோம். அதனால அந்த ஸ்டாண்டர்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டில் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூவை நீங்கள் வந்து ரொம்ப வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து மைனஸ் ஒரு 95 ஓகேவா? மைனஸ் வேல்யூவில் நீங்கள் வந்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஷீஜர்டெக் அஃபிஷியலில் கொஞ்சம் ஓகேவா? ஷீஜா ஓகே, பாதி வேற வேண்டாம். ஓகேவா? கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக எப்பவும் போல் 0 ஆக்கி வச்சிடணும். ஓகேவா? சாரி, ப்ளஸ் வேல்யூவும் இல்லை, கரெக்டாக 0ல் கொண்டு வச்சிடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0ல் கரெக்டாக வச்சாச்சு. ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன அனிமேஷன். ஒயில் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்துக்கோங்க. வந்துட்டு அதுலேயும் என்ன பண்ணணும், ஒரு கீ அனிமேஷன் வைக்கணும். ஓகேவா? அதில் ஒரு கீ அனிமேஷன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0. இதில் இருக்கா அதை வந்து நம்ம மைனஸ் வேல்யூக்கு கொண்டு போகணும். ஓகேவா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், 0.149 கொண்டு போகணும். சரியா? மைனஸ் வேல்யூ இதில் வந்து கிடையாது. இப்போ 0.240 ஓகே 0.140க்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த கரெக்டாக நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருப்போம். அந்த பிளேஸில் பின்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதை நார்மலாக எப்பவும் போல் 0க்கு கொண்டு வந்துடணும். ஓகேவா? இதுதான் கரெக்டாக இது எல்லாத்திலோட இதுதான் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எல்லாமே சிம்பிள் தான். நீங்கள் வேல்யூஸ் மட்டுமே ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதை பிளர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணுறோம் வேணால் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ நம்ம எஃபெக்ட் வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா? க்ளோ எஃபெக்ட் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் அண்ட் எட்ஜ் போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸில் உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் இருக்கும், நிறைய க்ளோ இருக்கும். ஆனால் அந்த நார்மலாக இருக்கக்கூடிய க்ளோவை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். நம்ம எல்லாத்தையுமே கம்மி பண்ணி எல்லாமே வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ளோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரேடியஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சிங்கன்னா மைனஸ் வந்து கொஞ்சம் இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். சென்டர் பிளேஸில் கொண்டு வச்சுட்டு ஹர்சரை நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வந்து அந்த க்ளோ எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ண உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்லேயும் உங்களுக்கு கம்மியாகுது. இப்போ வந்து 33 வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்குது, அதுலேயும் 75 இருக்குது. நம்ம வந்து ஒரு 42க்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 40, 44 நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்க்ரீனில். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னு இருக்குது, அதையும் வந்து 50ல் இருக்குது. அதை நம்ம வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 45ல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல இந்த இதில் எல்லாம் உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது. ஓகேவா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த கலரை வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் வந்து 2 எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் 2 எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்விங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த பிளேஸில் உங்களுக்கு ஸ்விங் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங்கை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அதை தான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 2 பாயிண்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 1 பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேவா, ஓகே, கரெக்டாக வந்து 1 பாயிண்ட்டு கொண்டு வந்துக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா -30 இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து என்னது ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு லைட்டாக வந்து செட் பண்ணால் போதும். அப்போ வந்து -5 -6 7 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து செட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து -5 வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆங்கிள் 1 -5னா ஆங்கிள் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து +5ல் செட் பண்ணணும். ஓகேவா, அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதில் -10 செட் பண்ணிங்கன்னா இதில் +10 செட் பண்ணணும். அதே மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக 5.1 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ், அந்த ஃபேஸை வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே ஆப்ஷன் தான். திரும்ப ஒருக்கா கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ்லேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் செட்டிங், இதுவும் ஸ்டாண்டர்ட் செட்டிங். ஓகேவா, ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் வந்து 45ல் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது 25ல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 4 கிட்ட கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா, இதில் வந்து ஓகே ஃபேஸ் வேல்யூவும் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எஃபெக்ட்டையுமே செட் பண்ணிட்டோம். இதில் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஓகேவா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் ஃபஸ்ட் ஒன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய உங்களோட செகண்ட் லிரிக்ஸில் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எல்லா 1 by 1 எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா எஃபெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளேல காமிச்சது மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும் இந்த சவுண்ட் குவாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எப்படி காமிச்சுன்னா அதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. என்னோட லோகோ. ஓகேவா, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணியும் உங்களோட லோகோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல எப்படி காமிச்சுன்னா அதே மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்ல நம்ம வந்து என்னது கரெக்டாக வந்து பிங்க் கலர் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து செட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ செட் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல என்னென்ன கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுமோ அதை வந்து கரெக்டாக அந்த க்ளோ ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். மேலே ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நார்மலாக எப்பவும் போல் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.